புத்தாண்டு பிறப்பையொட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் தங்க கவசத்தில் எழுந்தருளிய கற்பக விநாயகரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரண்டுள்ள பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சதாம் ஹுசேன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சதாம் ஹுசேன், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் அம்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது. குடைவரை கோயிலில் அமைந்துள்ள இங்கு வீட்டிற்கும் கற்பக விநாயகர் வலமுறை நிலையில் காணப்படுகிறார். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல்வேறு விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பணிகள் வந்து செல்வது வழக்கம். அதனை முன்னிட்டு திருப்பத்தூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் ஆலயத்தில் 2024 ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு மேல் நடை திறக்கப்பட்டது. 4:30க்கு பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி முகிச வாகனத்திலும் வெளியேறினர். ஆண்டின் முதல் நாளில் இந்துக்களின் முழு முதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமானை தரிசனம் செய்வதால் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அருள்மிகு கற்பக விநாயகர் கருத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து பக்தர்கள் காலை முதலே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று பெண்கள், குழந்தைகள், ஐயப்பா பக்தர்கள், முருக பக்தர்கள் என பல்லாயிரம் பக்தர்கள் சாமி தரிசனம் பெற்று வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.